தேர்தல் ஆணையம் கடந்த மாதம் 28ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடங்கிவிட்டன. நடப்பு மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதிகள் மற்றும் 23ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் சிறப்பு வாக்காளர் முகாம் நடைபெற்றது. அந்த வரிசையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்ய இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பு வாக்காளர் முகாம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை அயோத்தி குப்பத்தில் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் காலை முதலே வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் மற்றும் திமுகவினருக்கு இடையே வாக்குவாதம் முற்றி அடிதடியாக மாறியிருக்கிறது. தொடர்ந்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த 50க்கும் மேற்பட்ட மெரினா போலீசார் அங்கிருந்தவர்களை கலைந்து செல்ல முற்பட்டார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.